அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னும் தேர்தலுக்கு 3 மாதம் உள்ள சூழ்நிலையில் டெய்லியும் ஒரு அரசியல் கட்சிகள் டெய்லி ஒரு பிரச்சனை. அப்படி பல்வேறு பிரச்சனைகளை தாங்கி கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு புது பிரச்சனையாக என்ன வந்திருக்கு? எஸ்ஐஆர் பிரச்சனை. பெரிய இடியவே தூக்கி போட்ட மாதிரி அனைத்து கட்சிகள் தலைவர்களும் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி என்னப்பா பிரச்சனையாச்சு? 1 கோடி வாக்காளர் நீக்கிட்டாங்களாம்ப்பா. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு 1 கோடி வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. அதுலயும் பார்த்தா இறந்த வாக்காளர்கள் 26 லட்சம் பேராம். 26 லட்சம் வாக்காளர்கள் 20 வருஷமா நிக்காம இருந்தீங்க, என்னப்பா பண்ணிக்கிறீங்க தேர்தல் ஆணையமே அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. நான் கேட்கல. இரட்டை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி 4 லட்சம் பேர் நீக்கிறீங்க. மொத்தம் 30 லட்சம் பேரை நீக்கின சரி. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. இரட்டை வாக்காளர்களே கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் 30 லட்சம் வாக்காளர்கள் நீக்க மிக நல்ல விஷயம். ஏன்னா நீங்களாம் அப்படி செஞ்சனாலதான் ஜனநாயகம் காக்கப்படுகிறது. 2026 நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படும், நல்ல முதலமைச்சர் உருவாக்கப்படும், தமிழ்நாட்டை ஒரு நல்ல ஆட்சி உருவாக்கப்படும் என்று நம்புகிறோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3வது சொன்ன ஒரு பெரிய விஷயம், 66 லட்சம் வாக்காளர் நீக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், நாங்கள் அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா அவங்க இல்லை, நாங்கள் நீக்கிட்டோம். மிக மிக சூப்பரான பதில் இவங்க சொல்லியது. ஏன்னா அந்த அட்ரஸ்ல இருந்தால் தானே போய் பார்க்க போறீங்க. ஏன்னா 2002 2005 காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இடம் பொருந்து வெளியூர் வேலைக்கு போயிருக்கலாம், வெளி மாநிலங்கள் போயிருக்கலாம், இல்லைங்கிறது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர்ல போய் தொழிலுக்காக குடும்பத்தோடு தங்கியிருக்கலாம். இந்த மாதிரி மனிதர்கள் பல்வேறு இடங்களில் போய் கூடி போய் வேலைக்காரனாக இருந்திருக்கலாம். இந்த காரணத்திற்காண்டி நீக்கிட்டாங்க. சரிங்க, நீங்க நீக்கின மிக சரியான விஷயம். உங்கள் கடமை மிக சரியா செஞ்சுட்டு தேர்தல் ஆணையம். ஏன்னா எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற தேர்தல் ஆணையம் மிக சிறப்பான தேர்தல் ஆணையம். மக்கள் ஜனநாயக காப்பாற்றல் மிக ஒழுக்கமா செயல்படுது மக்கள் சொல்றாங்க. சரி, நல்லபடியா நீங்க பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிச்ச 2026 வரைக்கும் இந்த கேப்ல 2 வருஷம் என்ன பண்ணீங்க? இந்த எஸ்ஏஆர் பணி எப்படி மேற்கொள்ளலாம்னு உட்காந்து யோசிச்சுட்டு வந்திருப்பீங்களோ. நம்ம எப்படி இந்த பணியை செய்யலாம், எப்படி ஆற வச்சு பண்ணலாம், இந்த ஃபார்ம் எப்படி உருவாக்குறது, அதில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுவது அப்படின்னு, எப்படி எத்தனை பேர்த்த நீக்கலாம், இந்த கண்டிஷன்லாம் எப்படி எப்படி போடலாம்னு இந்த ஃபார்மை டிசைட் பண்ண 1.5 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 100 நாள் இருக்கு. ஏன் அதுக்கு 1 மாதம் முன்னாடி இந்த பணியை செய்கிறீங்க? கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 வருஷம் என்ன பண்ணீங்க? அப்புறம் தூங்கிட்டீங்களா, இல்லை என்ன பண்ணீங்கன்னு தெரியலன்னு மக்கள் கேட்குறாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அரசியல் கட்சிகளை ரொம்ப பரபரப்பாக வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த வேலையை பார்க்குறீங்களோ. ஏன்னா தேர்தல் நேரத்தில் இந்த வேலை செஞ்சால் மக்களோட கட்சியில் ஒழுங்காக வேலை செய்ய பார்க்குறீங்களா? இங்கே இருக்க கட்சியெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ தெரியல. உங்களும் நல்லா நோட்டம் பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளோட வாக்காளரை நீக்கிட்டாங்களா அப்படின்னு உங்களை ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு டீம், தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, தன் வாக்காளரை தன் வசப்படுத்துவதற்கு மிக கடினமாக வேலை செய்யுது. கிட்டத்தட்ட இந்த 66 லட்சம் வாக்காளர் நீக்கிறீங்க. ஒருவேளை அதிமுக பக்கம் 66 லட்சம் வாக்கு காலி வெளியிடாச்சா, இல்லை ஒருவேளை திமுகவா, ஒருவேளை தாவேக்கா இப்போத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க, என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை நாம் தமிழரா, பிஜேபிக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது அவங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் அது வேணாம், அது பேச வேணாம் அந்த விஷயத்த. இந்த இடத்துல இந்த 66 லட்சம் ஓட்டு யாரோட ஓட்டு? திமுகவா அதிமுகவா? யாரோட கோட்டையிலிருந்து இந்த செங்கலை உருவப்பட்டது? எந்த கோட்டை சரியா போகிறது 2026? அதுக்கு உண்டான வேலை மிக சிறப்பா மேல பார்த்துட்டாரு. அதுல எந்த மாற்றம் எடுத்துக்கிட்டாரு. தேர்தல் ஆணையம் சொல்றேன்ப்பா, நான் தப்பாலும் சொல்ல. தேர்தல் ஆணையத்துக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்க அதிகாரி, மேல தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு மேல ஒருத்தவங்க அதிகாரி இருப்பாங்க மேல. அவங்க போட்ட கட்டளைப்படி மிக சிறப்பா வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பா 2026 ஆட்சி மாற்றம் வந்துடும். இதுக்கு எடுத்துக்காட்டு பீகார். நாங்க எஸ்ஏஆர் பண்ணி மிக சிறப்பா செஞ்சுட்டாங்க. அந்த பணி மிக சிறப்பா செஞ்சதுனாலதே அங்க ஆட்சி மாற்றம் உருவாகி அங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதனால இங்கே 2026 கண்டிப்பான முறையில இந்த தடவை பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி மிக சிறப்பாக நடைபெறும். அது 100 தொகுதி வரலாம், 150 தொகுதி வரலாம். ஏன்னா அந்த தொகுதியில் அவங்க உழைப்பதை பொறுத்தி. ஏன்னா நம்ம ஜோசியமா சொல்றோம், கணிப்பாக கணிச்சோம், நம்ம கணிக்கல, மக்களோட மனநிலையத்தையும் சொல்றோம். ஏன்னா இந்த அரசியல் வட்டாரத்துல இந்த பிரச்சனை இவ்வளவு நடந்துக்குது. ஆனா இதுல பாதிக்கப்படுறது பூரா மக்கள். எஸ்ஐஆரை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு, நிறைய கிராமங்கள்ல மக்களுக்கு யாருக்கும் எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் 2 மாசம் கூட கால சூழ்நிலை எஸ்ஐஆர்னு ஒரு பணியை கொண்டு மக்களை பூரா குழப்பி விட்டு
முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சான்ற மாதிரி இந்த வேலையை காட்டி விட்டு, இவங்க பூரா ஓட்டு போடுறப்போ குழப்பி கிறுக்கு ஆக்கி விட்டு, என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டுறணும் இந்த வேலையில. ஏன்னா என்ன சொல்றது, பிரச்சாரம் பண்றவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாது, ஓட்டு போடுறவனுக்கு நம்ம என்ன பண்றது தெரியாத அளவுக்கு குழப்பி அப்படியே என்ன பண்றதுக்காக போய் நம்ம கண்ணை மூடி போய் ஏதோ ஒரு பட்டனில் போய் அமைக்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி தான் வேலை நடப்பதாக நாங்கள் அங்குள்ள கிராமத்து மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இது போன்ற நிகழ்ச்சி, இது போன்ற ஒரு எஸ்ஐஆர் பணி, இது போன்ற ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பான முறை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டும், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்பதான் இந்த விஷயங்களை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அந்த விழிப்புணர்வு மூலம் இந்த பணிகள் ரொம்ப தீவிரமா இருக்கும். இந்த 66 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டு சொல்றாங்க, நீக்கப்பட்டாங்களே, இதை பெரிய அளவுக்கு 2024 இருந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷம் உங்களுக்கு 25, 26 வரைக்கும் ஒரு டயர்னு சொல்லியிருந்தான். இந்த 66 லட்சம் வாக்காளர்கள் கண்டிப்பா நீக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இதற்கு யார் பொறுப்பேற்றுக்கிற போறான்னு தெரியல. இப்ப ஆளுங்கட்சியை கேட்டா மத்திய அரசை குற்றச்சாட்டு சொல்லும், மத்திய அரசை கேட்டா இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லும். எல்லா பேரும் மாத்தி மாத்தி கையை கட்ட தேவையில்ல, யாருமே தவற ஒத்துக்கிறோமா தெரியல. ஆனா இதுல கடைசியாக பாதிக்கப்பட்டது மக்கள் தான். ஏன்னா அரசியல் என்றும் சதுரங்க வேட்டையில் இறுதியாக மாட்டி அடிப்பட்டு உதயப்பட்டு கிடப்பது மக்கள் மட்டுமே. 2026 நல்லாட்சி அமைய வேண்டும் மற்றும் மக்கள் விரும்புகிறார்கள், தேர்தல் ஆணையம் விரும்புகிறது. அப்படிப்பட்ட நல்லாட்சி அமையுமா, இல்ல மக்கள் நல்லாட்சி அமைப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடன் முரளி. நன்றி.